திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்திய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும், வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நடிகர் ரஜினிகாந்தை பாரதிய ஜனதா கட்சியில சேரும்படி அந்த கட்சி கேட்டதாகவும், முதல்வர் வேட்பாளராக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து அவங்க நிறுத்துறதாக ஒரு மாபெரும் திட்டத்தில் இருக்கிற மாதிரியும் சில ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்குது. இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவரிடம் கேட்டபோது இது அதிகாரப்பூர்வமான செய்தி அல்ல, ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற செய்தி தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஊடகங்கள் ஊகத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது திரைமறைவில் ரஜினிகாந்தோட பேச்சுவார்த்தை நடத்துது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லலாமா, இல்ல பொதுவாக இந்த மாதிரி செய்தியை கசிய விட்டு மக்களுடைய நாடி துடிப்பை ஆழம் பார்க்கிறார்கள் அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? எப்படி இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம விரிவாக அதை பற்றி பேசலாம். ஆவடிக்குமார், நீங்களே ஆரம்பிக்கலாம். அதாவது நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி என்பது அரசியல் கட்சிகளால் அல்லது அரசியல் தலைமைகளால் அல்லது ஊடகங்கள் உருவாக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறதை விட ரஜினிகாந்தால் உருவாக்கப்படுகிறதா என்பதுதான் இன்னைக்கு உண்மையான சந்தேகம். என்ன காரணம்னா, அவர் ஒவ்வொரு திரைப்படத்தையும் வெளியிடுவதற்கு முன்னால் இது போல ஏதாவது ஒரு செய்தி வரும், உடனடியாக வந்து பரபரப்பை உருவாக்குறாரு, அவருக்குன்னு ஒரு மாஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அந்த படம் முடிஞ்ச உடனே அரசியலில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் யாத்திரைக்கு போறோம் அல்லது ஓய்வு எடுக்க போறோம், பணம் எடுக்க போறோன்னு போயிடுறாரு. இது அவருடைய அந்த வர்த்தக ரீதியான டெக்னிக்கான்றது ஒரு சந்தேகம். அவருடைய வர்த்தக உத்தியாகவும் இருக்கலாம். அவர் இந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படத்திற்கு ஒரு ஈஸியான விளம்பரத்தை உருவாக்குறார். அரசியல் கட்சிகளை தன்னுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய திரைப்படத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அல்லது திரைப்படத்தினுடைய வெற்றிக்காகவும் அதை பயன்படுத்துறார். ரவீந்திரன், இது அதிகாரப்பூர்வமான ஆதாரமற்ற செய்தி, அது முதல்ல எடுத்துக்கணும். பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்கலாம். டெல்லி மீடியாக்கள் பிஜேபி வாக் த டாக்ங்கிற மாதிரி சொல்றத பார்த்தா பின்னணியில சில முயற்சிகள் இருக்கலாம், அதுல தெரியுது. ஆனா ஒரு படம் வரும்போதும் அவர் செய்யறாருங்கிறது முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. 2006 விஜயகாந்த் ஒரு மக்கள் சக்தியான பிறகு எந்திரன் படம் வந்தது, அப்போ அவர் ஒன்றும் பண்ணல. கோச்சோடியாம் படம் அப்பவும் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. அது இன்னொரு படம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சிவாஜி கணேசன் அந்த கம்பெனி ஒரு படம் வந்தது, அந்த படம் வரும்போதும் ஒன்றும் பண்ணல. அதனால அந்த குற்றச்சாட்டு முழுக்க சரியானது அல்ல. இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை இதுல இருக்குது. இந்த அரசியல் சூழ்நிலை தான் இதுல முக்கியமா இருக்குது. இந்த வெளிக்களத்துல இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச தலைவர்கள் 3 பேர் இந்தியாவில். ஒன்று நாதமுரி NT ராமராவ், இன்னொன்னு சிரஞ்சீவி, மூணு நம்ம தமிழ்நாட்டு விஜயகாந்த். 3 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒரு கண்டிசிவ் சிச்சுவேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அது உதவிச்சு. ஆந்திராவில் NTR கட்சி ஆரம்பிக்கும் போது காங்கிரஸுக்கு எதிர்ப்பு வாக்குகள் நிறைய இருந்தது. ஆனா காங்கிரஸ் தோக்கடிக்க ஒரு தலைவர் இல்ல. அது NTRக்கு வாய்ப்பா இருந்து 50% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாரு. நீங்க சுருக்கமாக சொல்றது இப்போ அதிகாரப்பூர்வமற்ற செய்தி. பட் இதுல ரஜினிக்கு இப்போ இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி, பின்னணியில ரஜினி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ரஜினிக்கு இப்போ அரசியல் வர்றதுக்கான சூழ்நிலை கணிந்து இருக்குது. திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்கலாம், நடக்க வாய்ப்பு. ஏன்னா இந்தியாவின் பிரதமர் வேட்பாளரான திரு நரேந்திர மோடி அவர்களே போயஸ் கார்டனில் ரஜினிகாந்த் அவர் இல்லத்தில் சந்தித்தார் என்பது அவர்களுக்கு உள்ள நட்பு தெரியுது. பிஜேபி ஆளும் கட்சியில குஜராத் சேர்ந்த அமித்ஷாவோட ரஜினிக்குள்ள நட்பு தெரியுது, மோடிக்குள்ள நட்பு தெரியுது. அதனால திரைமறைவில் பேச்சுவார்த்தை இருக்கலாம். எப்படி, என்ன மாதிரி ஃபார்மாலிட்டி, நீங்க தனியா வரீங்களா எப்படிங்கிறது இருக்கலாம். அதாவது பாரதிய ஜனதா இந்த முயற்சியை செய்வது என்று ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிற தகவல்கள் உண்மையாக இருக்கும் தான் நான் சொல்றேன். ஏன்னா பாரதிய ஜனதா RSS அரசியல் வடிவம், RSS கோட்பாடை தன்மையப்படுத்தும் கோட்பாடு தான். எதிராளியாக இருந்தாலும் தமக்கு தேவை என்றால் அவர்களை எந்த எல்லைக்கும் போய் இறங்கி போய் பயன்படுத்திக் கொள்வது என்பதை அவர்கள் வரலாறு முழுக்க நிரூபித்திருக்கிறார்கள். அம்பேத்கர் தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்.
ஆனால் அவருடைய படத்தை போடுகிறார்கள், அவரை ஒரு தலைவராக கொண்டாடுகிறார்கள், அவரையே ஏற்றுக்கொள்கிறார்கள், பூலேவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய படத்தை போட்டு அவரை தங்களுடைய பூஜையில் தலைவராக ஏற்றுக்கொள்வதாக ஒரு விவாத நிகழ்ச்சியில் ஒரு பாஜக தலைவரை ஒப்புக்கொண்டார். அந்த அளவுக்கு தங்களை எதிர்த்த சக்திகளை, தங்களுடைய எதிர்ப்பை முன்னிறுத்திய சக்திகளையே தங்களுக்கு தேவை என்பது பயன்படுத்தி கொண்டவர்கள். இதே ரஜினிகாந்தை திருச்சி மாநாட்டை ஒட்டி, திருச்சிக்கு மோடி அவர்கள் வருவதை ஒட்டி, ரஜினிகாந்துடைய ஒப்புதலே இல்லாமல் அவருடைய படத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுக்க சூரட்டி ஒட்டியவர்கள், பேனர்கள் வைத்தவர்கள், ரஜினிக்கு இருக்கிற அந்த பிம்பத்தை, அந்த மக்கள் ஆதரவை தமக்கு ஆதரவாக பயன்படுத்துவதற்கு இறங்கி போனவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தன்மையப்படுத்துவதற்காக, தங்களுக்கு வேலையாக வேண்டும் என்பதற்காக அவரை இழுக்க அவர்கள் முயற்சிப்பது உண்மையாக இருக்கலாம். அதாவதுங்க, ரஜினிகாந்த் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறதான்ற கேள்வி கேட்டீங்க. மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் சொன்னாரு, அவர் படத்தை ஓட்டுவதற்காக இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்றாரு. 1996 திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகும் பொழுது 2 கட்சிகளும் சேர்ந்து போட்டியிடும் பொழுது அவருடைய ரஜினிகாந்த் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்திய வெற்றி பெற்ற அந்த கூட்டணி அது. ஏன்னு சொன்னால் எந்த அளவுக்கு போனாங்கன்னா, டிஎம்சி சைக்கிள் சின்னத்தை வச்சாங்க. அண்ணாமலை படத்துல இருக்கிற சைக்கிளை வச்சுட்டே தன்னுடைய சின்னமா வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு. அதனால அவருக்கு செல்வாக்கு இல்லை என்றதெல்லாம் சொல்ல முடியாது. நம்முடைய நண்பர் சொல்றாரு, ஆலுஷ் ஷானவாஸ் சொல்றாரு, அம்பேத்கர் படத்தையே பயன்படுத்தினார்கள் அப்படிலாம் சொல்றாரு. நாங்கள் அம்பேத்கரை தேசிய தலைவராக நினைக்கிறோம். உங்களை போன்ற ஒரு ஜாதி உள்ள அவரை நாங்க மையப்படுத்தல. அதனால இன்றைக்கு பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தேசியவாதிங்கிற இது எங்களுக்கு இருக்கிறது. நாட்டை பற்றி ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, வாஜ்பாய் அவர்கள் நதிநீர் இணைப்பு திட்டத்தை சொல்லும் பொழுது நானும் கூட 1 கோடி ரூபாய் தரேன்னு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல வந்து அவர் தான் ஆஃபர் பண்ணார். இந்த மாதிரி இந்த நாட்டை பற்றின ஒரு சிந்தனை இருக்கிறது, தேசியத்திலையும் தெய்வீகத்திலையும் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தர் அவர். அதனால இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில யார் வந்தாலுமே வரவேற்க தயாரா இருக்கும். திரு ரஜினிகாந்த் வருவாருன்னு சொன்னா நிச்சயமா சந்தோஷமா வரவேற்போம். யார் வந்தாலும் வரவேற்க தயாரா இருக்கும்னு சொல்றவங்க ரஜினிகாந்த் மட்டும் குறிப்பிட்டு பேர் சொல்லி சொல்றீங்க. நீங்க பத்திரிகையில செய்தி வந்து நீங்களே சரியா சொன்னீங்க. அதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் சரியான விளக்கம் கூட கொடுத்திருக்கிறார். திரும்பவும் சொன்னாங்க, மாநில தலைவர் மீறி யார் விளக்கம் தரணும்? அவர் வந்தால் வரவேற்கிறோம் அப்படின்னு. சர்டன்லி வந்தா வரவேற்கிறோம். இதுல என்ன சந்தேகம் இருக்கிறது? எங்கள் செல்வாக்கு உள்ள ரஜினிகாந்த் போன்ற செல்வாக்கு உள்ளவர்கள் ஒரு தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர். அன்னைக்கு 96 தமிழ்நாட்டில் 40 சீட் ஜெயிச்சதுக்கு 2 வருடங்கள்ல 98 அவர் சொன்னதை மீறி அதிமுக கூட்டணி 30 இடங்களையும் நாடாளுமன்ற தேர்தலில் கைப்பற்றியது. நானு அதனால அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க அடுத்த இதுல வந்து பேசலாம்னா நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுடைய முதன்மையான விவாத நோக்கமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்த நினைக்கிறதா அப்படிங்கிறது தான் முதன்மையான நோக்கம். சரி, அவருக்கு செல்வாக்கு இருந்தா தானே அது தேச வளர்ச்சியில யார் பங்கு கொண்டாலும் அவர்களை பயன்படுத்த பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவரை பயன்படுத்துகிறதா இல்லையான்ற சந்தேகமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கடந்த தேர்தல் அப்பவே அவரை போய் வீட்டில் சந்திச்சு, நிறைய பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் வீட்டில் போய் சந்திச்சு தான் வந்தார். ஆக அவருடைய ஆதரவை இவங்க எதிர்பார்த்திருக்காங்க. அவரும் வந்து ஆதரிக்கிற மனநிலையில் இருந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவரை போய் இவங்க பார்க்கறதுக்கு அனுமதிச்சாரு. அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அது ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்தாருன்னு சொல்ல அவருக்கு அந்த நோக்கம் இருந்திருக்கலாம். மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் சொன்னது போல அவருக்கு அவருடைய கொள்கைகள் அவங்களுடைய கொள்கையோடு ஒத்து வர்றதா கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு 96 ரஜினி சொன்னதுனால வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது, ஒரு புதிய கட்சி அந்த உருவாகிறதுக்கு முன்னே வெற்றி பெற வாய்ப்பை உருவாக்கி தந்ததுலாம் பேசினார். ஆனால் அது அடுத்து 98 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அலை வந்து திருப்பி அடிச்சது. ஆக அதிலிருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு நிலையான செல்வாக்கு இல்லைன்றதுதான் தெரியுது. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து அது மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தனிப்பட்ட அந்த அவருக்கு கிடைத்திருக்கின்ற திரைப்படத்தின் மூலமாக கிடைத்திருக்கிற அந்த இமேஜ் வந்து பெருசா வந்து வேலை செய்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிலர் நினைக்கிறாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தாரு, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்கன்றதுனாலே தொடர்ந்து நடிகர்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விளம்பரம், அவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த பாப்புலாரிட்டி
இதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியும் அல்லது செல்வாக்கை பெற்ற முடியும். தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய படத்தை பார்க்கறவங்க எல்லாம் தான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றதெல்லாம் ஒரு கற்பனையானது. அந்த கற்பனையை தமிழ்நாட்டு மக்களே பல நேரங்களில் முறியடிச்சிருக்காங்க. அது கற்பனை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், ரஜினிகாந்த் திமுகவும் தமாகவும் பயன்படுத்தும் பொழுது நீங்க மனோரமாவை பயன்படுத்தினீங்க. உங்களுடைய முதலமைச்சர், உங்களுடைய பொதுச் செயலாளர் மிகச்சிறந்த ஒரு நடிகராக இருந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல? மனோரமாவாதிக்கு ரஜினிகாந்த் ரஜினிகாந்துடைய செல்வாக்கு அதுக்கு பின்னாடி வந்த தேர்தலில் இல்லைன்னு சொன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்ல. 96 ஜெயலலிதா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் மாறி மாறி தானே வருகிறார்கள். அப்ப இவருடைய செல்வாக்கு தோற்கும் பொழுது உங்களுக்கு செல்வாக்கு ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல, அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது கொஞ்சம் கூடம் குறையும். அந்த வெற்றியை வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. நான் சொல்ல வர்றது, தமிழ்நாட்டில் நடிகர்களாக வந்த காரணத்தாலே அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த விளம்பரங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுவதில்லை. அவர்கள் படத்தை பார்ப்பவர்கள் ஓட்டு போடுறதில்லை. அதுக்கு உதாரணம் நடிகர் திரு சிவாஜி கணேசனை விட தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த நடிகர் தேவையில்லை. அவரை நம்பி யாரும் போல. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட பாக்கியராஜ் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் பின்னால யாரும் போல. ஆக இன்னும் பல பேர் பட்டியல் நிறைய இருக்கு. ரவீந்திரன், இதுல வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறது வேற, ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது வேற. நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரஜினியோட கம்பேரிசன் இல்ல. எம்ஜிஆரோட திரையுலகத்துல ரஜினி பெரிய ஆள், அதுல சந்தேகம் இல்ல, தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனா எம்ஜிஆர் வந்து திமுக வந்து 15% ஓட்டு இருக்கும்போது எம்ஜிஆரோட ரஜினிகாந்த் வெற்றிகள்ல திரையுலக வெற்றிகள்ல அதிக படங்கள் நடிச்சதுல, இன்னும் 63 வயசுல நடிச்சிட்டு இருக்கிறதுல, மிகப்பெரிய அளவு தமிழகத்துல வெற்றி பெற்ற படங்கள்ல தோல்வி படங்கள் குறைவா இருக்கிறதுல பல அம்சங்கள் இருக்குது. பட் எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் இயக்கத்திலே வந்து ஒரு அண்ணாவுக்கு சபார்டினேட்டா இருந்தாரு. திரும்ப வந்து கலைஞருக்கு ஒரு ஈக்குவலா பொருளாளரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அரசியல் வந்தாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவங்க வந்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதிமுக சேவல் இரட்டை புறான்னு பிரிஞ்சது. அதுக்கப்புறம் இரட்டையில வந்தது. அவங்க அப்புறம் மிகப்பெரிய தலைவராக வந்தாங்க. ஆக அந்த இது வேற. ரஜினியை வந்து யாரு கூட ஒப்பிட முடியும்னா, ரஜினி அரசியலுக்கு வர்றத என் டி ராமராவ் எதிர்ப்பு இல்லாத பட்சத்தில் 50% மக்கள் வாக்கை பெற்று ஆந்திராவில் வந்த என் டி ராமராவ் கூட ஒப்பிடலாம். சிரஞ்சீவி வெளியே இருந்து வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச சிரஞ்சீவியோட ஒப்பிடலாம். விஜயகாந்த் கூட ஒப்பிடலாம். இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 77ல எம்ஜிஆர் கருணாநிதி. நீங்க சமீபகால உதாரணங்களாக இருக்கக்கூடிய சிரஞ்சீவியையும் விஜயகாந்தையும் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். நீங்க மீண்டும் மீண்டும் ஆரம்பத்துல இருந்து என்டிஆர் இந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கீங்க, என்டிஆர் சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு இடத்துல சொல்றீங்க, ரஜினிகாந்த் களம் இறங்கினால் பெரும் சக்தியாக உருவெடுக்கக்கூடிய வகையில் சமூக அரசியல் சூழல் கணிந்துள்ளதுன்னு சொல்றேன். இப்ப இந்த சூழல் வந்து என்னன்னா, எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு உள்ள வித்தியாசம் வந்து 5% தான் இருந்தது. இப்போ கருணாநிதி தலைமையிலான திமுகவுக்கும் ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுகவுக்கும் வந்து 20% வேறுபாடு இருக்குது. அதனால வந்து ஒரு டைட்டா இல்லாதனால 3வது போல்ஸ் உள்ள வரதுக்குள்ள வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஷிஃப்டிங் ஓட்டு, பிளக்சுவேட்டிங் ஓட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா தமிழ்நாட்டிலே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. அப்போ வந்து முன்னாடி வந்து கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு பெரிய பலம் இருந்தது. இப்ப கட்சிகளுக்கு தான் பலம். தலைவர்களுக்கு பலம் வந்து அதிமுக தலைமை பண்ண 44% ஓட்டு எடுத்திருக்குது. இதே தலைமை வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து உள்ளாட்சி தேர்தலில் 25% வாக்குகள் தான் இருந்தது. சோ பிளக்சுவேட்டிங் ஓட்ஸ் வந்து 2 சைடு இருக்குது. இந்த பிளக்சுவேட்டிங் ஓட்ஸ் இருக்கிறதுனால எப்படி விஜயகாந்த் வந்து 2006ல ஒரு கட்சி ஆரம்பிச்சது மாதிரி ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அவரும் வந்து வயசு 63 64 ஆகிறனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. இப்பதான் அரசியல்ல இளைஞர்ங்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. சரி, அதாவது இல்ல நீங்க மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட்ங்கிறேன். நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க என்டிஆரையும் அப்படின்னா, யூ கேனாட் கம்பேர் விஜயகாந்த் ஆர் சிரஞ்சீவி வித் என்டிஆர். என்டிஆர் கட்சி ஆரம்பிச்ச 6 மாசத்துல முதலமைச்சராக ஆயிட்டார். கேட்டதுக்கு பொருள் ஒண்ணுதான். அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள பெரும் சக்தியாக உருவெடுக்கக்கூடிய காலம் கனிந்திருக்கிறதுன்னு அவர் வந்து ஒரு நாளிதழில் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. காலம் கனிந்திருக்கிறதுங்கிறத அவர் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் கேட்கிறேன். அவர் இன்னும் அந்த முழுமையாக வரல. பேசலாம் அத. அதாவது ரஜினிகாந்த் அரசியல் ரீதியாக எந்தெந்த நேரங்களில் அடையாளப்பட்டார்னு பாக்கணும் நாம. அவர் வந்து முதல்ல வந்து ஆட்சிக்கு, அதாவது ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தார்னு ஒரு பெரிய பார்வை வந்தது. அதை வச்சுதான் 96ல திமுக ஆதரவாக அது மாறுச்சு. அப்ப வந்து அவர் ஏதோ தமிழ்நாட்டில் நடந்த பெரிய மக்கள் அவலங்களை எதிர்த்து குரல் கொடுத்தார், அதனால் அந்த ஆதரவை திமுக கொடுத்தார்லாம் சொல்ல முடியாது. மணிரத்னம் வீட்டுல ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது.
அதை ஒட்டி பாஷா விழால அவர் பேசுறார். பட விழால தமிழ்நாட்டில் குண்டு கலாச்சாரம் பெருகிவிட்டது அப்படின்னு. அது போல 2வது முறையாக பேசப்பட்டது வந்து பாமக அவரை எதிர்த்த போது தீவிரமாக அரசியலில் ஒரு விவாதம் வந்தது. அப்போது அவர் எப்போ போய் பேசினாரா, பெங்களூர்ல போய் ராஜ்குமார் மகன் அவருடைய திரைப்பட வெளியீட்டு விழால பேசுறார். வீரப்பன் வந்து ஒரு நரகாசுரன், அவனை வந்து சூர சம்ஹாரம் செய்யணும். உடனே வீரப்பனை திட்டினதுனால பாமக அது கோபமா மாறி பாமக பாபா படத்துக்கு எதிராக மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தினார்கள். அந்த ஒரு அரசியல் ரீதியாக அவர் பேசப்பட்டார். 3வது முறையாக அவர் அரசியல் ரீதியாக பேசப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம், அது எனக்கு நினைவில் இல்லை. இப்படி அவர் எப்பமெல்லாம் பேசப்பட்டாரோ அப்பமெல்லாம் வந்து இந்த மாதிரியான தனிப்பட்ட உரையாடல், தனிப்பட்ட ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திட்டதுனால அவருக்கு வீரப்பன் மேல கோபம், மணிரத்னம் வீட்டுல குண்டு போட்டதுனால அவருக்கு வந்து இந்த ஜெயலலிதா மீது கோபம், தன்னை வந்து டிராபிக்ல இறங்கி நடக்க வச்சுட்டாங்க, போயஸ்தோர் இடத்துக்கு தன்னால் வீட்டுக்கு போக முடியாத ஒரு நெருக்கடி ஏற்படுத்திட்டாங்கன்னு அந்த மாதிரி இது போன்ற தனிப்பட்ட அல்லது தன் துறை சார்ந்த கோபத்தை தான் அவர் வெளிக்காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த தேசிய நதிநீர் பிரச்சனை, அதுக்கு அவர் குரல் கொடுத்தது கூட 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னது கூட அந்த சூழலை நம்ம பார்க்கணும். நெய்வேலி போராட்டம் திரையுலகம் நடத்தினது, அதற்கு மாற்றாக அவர் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. உடனே நான் வந்து 1 கோடி ரூபாய் தர்றேன்னு ஒரு தனியா ஒரு உண்ணாவிரதம் நடத்தி அறிவிச்சார். இப்படி அவர் முக்கியமாக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்ட பட்டியலை பார்த்தாலே அது ஒன்று அவர் தமிழ்நாட்டில் வந்து பெரிய மக்களுக்காக நின்று அதை செய்த மாதிரி தெரியல. தனிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து அதை செஞ்சிருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு தலைவராக அல்லது ஒரு கட்சி தொடங்க வேண்டிய அளவுக்கு நாம் கொண்டு போய் நிறுத்துவது அப்படிங்கறதுலாம் ரொம்ப அபத்தம். ஒரு நடிகர்களை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துருச்சு. கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேன், சித்தாந்த ரீதியான வலிமையான இயக்கம் இல்ல. நான் ஒத்துக்கிறேன், சித்தாந்த ரீதியான ஒரு நான் ஒரு வழக்கறிஞர், நான் அரசியல் வரக்கூடாதா, விரும்பினா வந்தேன். ஒரு நடிகர் அரசியல் வரக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல நடிகர்களை புடிச்சிட்டு தான் வரணும். இத்தனை நாள் எலெக்ஷன்ல நாங்க ஒண்ணும் அப்படிலாம் செய்யலையே. இதை செய்தவர்கள் இவர்கள் பேசுகிறார்கள் தான் வேடிக்கையா இருக்கு. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இவர் கூட்டணி இருந்தார், ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுப்பாரு காத்திருந்தவர்கள் தானே இவங்க எல்லாம் இல்லன்னு சொல்ல முடியுமா? அவங்க செய்தாங்கிறது ரைட். அவங்களுக்கு வந்து ஆரிஜினே வந்து சினிமால இருந்து வருதுன்னு கூட நீங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஆதரவு தருவார்னு அவருடைய போஸ்டர்ஸ்ல அவருடைய படங்களை பயன்படுத்தினதை எப்படி புரிஞ்சு? பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தல, அவர் எங்களுடைய தலைவரும் கிடையாது. சரி, அவங்களுடைய ரசிகர் மன்ற இவர் சொன்னார் திருச்சியில அந்த இதுல போகும்போது அவங்க ரசிகர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்பு இல்ல. அவரை சந்தித்து தேநீர் அருந்துறது, அவரை சந்திச்சு தேநீர் நரேந்திர மோடி அவர்கள் தெளிவா சொல்லிருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு பொழுது போய் பார்த்தார். முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அது நடந்தது. பிரதமர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணப்ப போல நரேந்திர மோடியோட குணம் அது. உங்களோட நல்லா பழகினார்னு சொன்னா உங்களுக்கு ஒரு உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவார். அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்துதான் பண்ணணும் இல்ல, எப்பயுமே அந்த நட்பை வைத்துக் கொள்வார். அது நரேந்திர மோடியுடைய பழக்கம். அது போல அவர்கிட்ட பேசினா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சது போனார். அப்ப ஏதாவது ரஜினிகாந்த் வந்து நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னாரா, இல்லாட்டி இவர் நரேந்திர மோடி நான் ஆதரவு கேட்க போனேன்னு சொன்னாரா? ஒண்ணு இல்லையே. சிம்பிள் ஒரு மீட்டிங், அவ்வளவுதான். அதனால இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு மாத்திரம் இல்லங்க, இந்தியாவில் எத்தனையோ நரேந்திர மோடி நல்ல நிர்வாகம் தருவார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஒரு வாக்காளராக அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நிமிஷம், ரஜினிகாந்துக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது தவறா? அவர் கடந்த காலத்துல குஜராத்ல கொடுத்திருக்கிறார், இவர் நல்ல ஒரு நிர்வாகத்தை தருவார்னு ரஜினிகாந்த் என்ற நடிகர் என்பது ரஜினிகாந்த் என்ற ஒரு பொதுமக்கள் வாக்காளர் அப்படி நம்புறது என்ன தவறு இருக்க முடியும்? இப்ப உங்களுக்கு அந்த உங்ககிட்ட சொல்லியிருந்தா கலைஞர் நல்லவர், திருமாவளவன் தான் ரொம்ப இதுன்னு சொல்லியிருந்தா அதை எடுத்துக்க மாட்டீங்க. எவ்வளவு தூரம் பண்ணிருப்பீங்க? சைக்கிளை வச்சுன்னு அந்த சைக்கிள சின்னமா மாத்தி தமிழ்நாடு முழுக்க ஓட வச்சுவங்க தானே இவங்க எல்லாம். நீங்க நம்ம பேசலாம் ஷானவாஸ், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.